அம்புலிமாமா மகாபாரதம் 46வது பகுதி. கர்ணனின் சபதம். சஞ்சயன் பாண்டவர்களிடம் தனது தூதுப்பணியை முடித்துக்கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பி வந்து திருதராஷ்டிரனை தரிசித்து, அரசே, தர்மராஜர் அதர்மம் முழுவதையும் உங்கள் மீதே சுமத்தினார். நீங்கள் உலக நிந்தனைக்கு ஆளாகிவிட்டீர்கள். தர்மராஜர் அனுப்பிய செய்தியை நாளை சபையில் அனைவரும் இருக்கும்போது சொல்கிறேன் என்று கூறி திருதராஷ்டிரனின் அனுமதியுடன் வீட்டிற்குச் சென்றான். சஞ்சயன் சென்றவுடனே திருதராஷ்டிரன் விதுரனை ஆலோசனைக்காக அழைப்பித்தான். விதுரன் வந்தவுடன் அவன் பாண்டவர்களிடமிருந்து சஞ்சயன் வந்து சென்றான். எனக்கு தூக்கம் வராமல் இருக்கிறது, மனதிற்குள் கலக்கமாக இருக்கிறது. எனது துயரத்தை போக்கும் வார்த்தைகளை சொல் என்றான். திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வராததற்கு காரணம் பாண்டவர்களே என்று அறிந்து கொண்டு விதுரன் அவனை கண்டிக்க வேண்டியதை கண்டித்து, அரசே, நீங்கள் நிலத்திற்காக பொய் சொல்லாமல் வம்ச நாசம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். துரியோதனனுக்காக பாண்டவர்களை தூரமாக்கிக் கொண்டீர்கள். இதனால் துரியோதனன் அழிந்து போவதை பார்ப்பீர்கள். பாண்டவர்களை அரவணைத்து அவர்கள் வாழ்வதற்கு சில கிராமங்களையாவது கொடுங்கள். உங்கள் மகன்களை கட்டுப்பாட்டில் வையுங்கள். பங்காளி பகை தகாது. ஆபத்தில் உதவுபவர்கள் அவர்களே என்றான். அதற்கு திருதராஷ்டிரன், நான் எப்போதும் பாண்டவர்களை பற்றி நல்லதாகவே சிந்திக்கிறேன். ஆனால் துரியோதனன் நினைவுக்கு வந்தவுடனே என் புத்தி மாறிவிடுகிறது. இதுவெல்லாம் தெய்வச் செயல். நான் என்ன செய்ய முடியும் என்றான். மறுநாள் காலை திருதராஷ்டிரனின் சபை நிரம்பி வழிந்தது. துரியோதனனுக்கு போரில் உதவி செய்வதற்காக வந்த அரசர்கள் அனைவரும் சஞ்சயன் பாண்டவர்களிடமிருந்து கொண்டு வந்த செய்தியை கேட்கும் ஆவலுடன் சபைக்கு வந்தனர். அந்த சபைக்குள் சஞ்சயன் நுழைந்து அனைவருக்கும் நமஸ்காரங்கள் செய்து, அரசர்களே, நான் பாண்டவர்களிடம் சென்று வந்தேன். அவர்கள் உங்கள் அனைவரையும் கேட்டதாக சொல்லச் சொன்னார்கள். அவர்கள் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் திருதராஷ்டிர மகாராஜா சொல்லச் சொன்ன வார்த்தைகளை சொன்னேன் என்றான். அவனிடம் திருதராஷ்டிரன், சஞ்சயா, நீ சென்று பாண்டவர்களுக்கு என் செய்தியை தெரிவித்ததற்கு மிகவும் சந்தோஷம். மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பிறகு கேட்போம். ஆனால் முதலில் அர்ஜுனன் என்ன சொன்னான் என்பதைச் சொல். இந்த அரசர்கள் அனைவரும் கேட்பார்கள் என்றான். சஞ்சயன் இவ்வாறு சொன்னான். அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் அர்ஜுனன் இவ்வாறு சொல்லச் சொன்னான். துரியோதனன் முதலானவர்கள் பல பாவங்கள் செய்தார்கள். ஆனால் அவற்றுக்கு பிராயச்சித்தம் அனுபவிக்கவில்லை. போரை தொடங்கினால் பாவத்தின் பலனை அனுபவிப்பார்கள். தர்மராஜர் எவ்வளவோ கோபத்தை அடக்கிக் கொண்டுள்ளார். அது வெளியே வந்தால் கௌரவர்கள் சாம்பலாகிவிடுவார்கள். பீமன் ஒரு கதையை மட்டுமே எடுத்துக்கொண்டு கௌரவ படைகளை அழிக்கும் போது துரியோதனன் நிச்சயமாக செய்ததை எண்ணி வருந்துவான். நகுல சகாதேவர்களும் விராட துருபதர்களும் உபபாண்டவர்களும் அபிமன்யுவும் நானும் சீறி எழுந்து போராடிக் கொண்டிருந்தால் துரியோதனனுக்கு பரிதவிப்பை தவிர வேறு எதுவும் மிஞ்சாது. நான் பெரியவர்கள் அனைவருக்கும் நமஸ்கரித்து எங்கள் ராஜ்யத்திற்காக மட்டுமே போர் செய்வேன். பாண்டவர்கள் உயிருடன் இருக்கையில் திருதராஷ்டிரனின் மகன்கள் எங்கள் ராஜ்யத்தை சுகமாக எப்படி அனுபவிக்க முடியும்? ஒருவேளை போரில் அவர்கள் எங்களை வெல்ல முடிந்தால் உலகில் தர்மம் அழிந்துவிட்டதாகவே பொருள். அப்படி நடக்காது. போர் தவிர்க்க முடியாததாகிவிட்டால் திருதராஷ்டிரனின் வம்சம் அழிந்து போகும். கர்ணனுடன் சேர்த்து திருதராஷ்டிரனின் மகன்கள் அனைவரையும் நானே கொல்வேன். ஆகையால் என்ன செய்வீர்களோ முடிவு செய்து கொள்ளுங்கள். அப்போது பீஷ்மர் துரியோதனனிடம், நீ கர்ணனின் வார்த்தைகளையும் சகுனியின் வார்த்தைகளையும் துச்சாதனனின் வார்த்தைகளையும் கேட்டு போகிறாய். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போரை தடுத்து நிறுத்து. இல்லாவிட்டால் அழிவு நிச்சயம் என்றார். இந்த வார்த்தைக்கு கர்ணன் கோபமடைந்து, பீஷ்மரே, என்னை பற்றி நீங்கள் சொன்ன வார்த்தையை வேறொருவன் சொல்லியிருந்தால் உயிருடனிருந்திருக்க மாட்டான். நான் ராஜதர்மத்தை எள்ளளவும் தவறவில்லை. துரியோதனன் முதலானவர்களுக்கு என்னாலும் எவ்வித துரோகமும் செய்யவில்லை. போரில் நான் ஒருவனே பாண்டவர்கள் அனைவரையும் வெல்ல முடியும். முதலிலிருந்தே எதிரிகளாக இருப்பவர்களுடன் என்ன அமைதி? திருதராஷ்டிர மகாராஜாவிற்கும் துரியோதனனுக்கும் விருப்பமானதை எல்லாம் நான் செய்வேன் என்றான். அப்போது பீஷ்மர் திருதராஷ்டிரனிடம், இந்த கர்ணன் பாண்டவர்களை கொல்ல முடியும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறான். பாண்டவர்கள் செய்த பெரும் காரியங்களில் ஒன்றை கூட இவன் செய்யவில்லை. இழிவானவனும் தீய புத்தியுடையவனுமான இவன் பாண்டவர்களை பற்றி அவமானகரமாக பேசுகிறான். பசுக்களை கவர்ந்தபோது தன் தம்பியை அர்ஜுனன் கொன்றால் என்ன செய்தான்? கோஷயாத்திரையின் போது கந்தர்வர்கள் துரியோதனனை பிடித்துச் சென்றால் என்ன செய்தான்? பாண்டவர்கள் தானே அவனை விடுவித்தார்கள். கர்ணன் பேச்சில் வல்லவனே தவிர செயல்களில் வல்லவன் அல்ல. இவனது வார்த்தைகளை கேட்க வேண்டாம் என்றார். துரோணர் பேசுகையில், பீஷ்மர் கூறிய ஆலோசனை நன்றாக இருக்கிறது. அர்ஜுனன் சஞ்சயன் மூலமாக அனுப்பிய செய்தியில் பொய் எதுவும் இல்லை. பாண்டவர்களுடன் சமாதானம் செய்து கொள்ளுமாறு நான் எப்போதும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் அல்லவா என்றார். பீஷ்மரும் துரோணரும் சொன்ன வார்த்தைகளுக்கு திருதராஷ்டிரன் எதுவும் சொல்லாமல் தர்மராஜர் என்ன சொன்னார் என்று சஞ்சயனை கேட்டான். தர்மராஜருக்கு யார் யார் போரில் உதவி செய்கிறார்கள் என்பதை சஞ்சயன் விவரித்துச் சொல்லி, தர்மராஜர் போருக்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னான். ஆனால் திருதராஷ்டிரனுக்கு பீமனை நினைத்தாலே நடுக்கம் உண்டாகிறது. சஞ்சயன் கூறிய வீரர்கள் அனைவரும் ஒரு பக்கம், பீமன் மட்டும் ஒரு பக்கம் என்பது அவனது நம்பிக்கை. பீமனது பலம் எத்தகையது என்று பீஷ்மர், துரோணர், கிருபர் மற்றும் தனக்கு மட்டுமே தெரியும். பீஷ்மர், துரோணர், கிருபர் ஆகியோர் போரில் கட்டாயமாக தங்கள் தரப்பில்தான் போராடுவார்கள் என்றாலும் அவர்களுக்கு பாண்டவர்கள் மீது பகை இல்லை.
இவையனைத்தையும் நினைத்து பார்க்கையில் திருதராஷ்டிரனுக்கு கௌரவர்களின் அழிவு கண் முன்னே தெரிவது போலிருந்தது. அர்ஜுனன் ஒருபோதும் போரில் தோல்வியை கண்டதில்லை. அவனை எதிர்ப்பவர்கள் யார் இருக்கிறார்கள்? கர்ணனை நம்புவதற்கில்லை. துரோணர் வயதானவர், அதோடு அர்ஜுனனுக்கு குருவுமாவார். போரினால் கௌரவ வம்ச நாசம் நிச்சயம். போர் செய்யாமல் இருந்தால்தான் அனைவருக்கும் நலம் என்று தோன்றுகிறது. அனைவரும் ஒப்புக்கொண்டால் அமைதிக்காக முயற்சி செய்வோம் என்றான் அவன். அந்த வார்த்தைக்குச் சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம், அரசே, அனைத்து சிக்கல்களுக்கும் மூல காரணம் நீங்களே. குருஜாங்கல நிலங்களைத் தவிர மற்றதெல்லாம் பாண்டவர்கள் உங்களுக்கு வென்று கொடுத்த ராஜ்யம்தானே. அதையெல்லாம் உங்கள் சொந்தமாக்கிக் கொண்டீர்கள். அதெல்லாம் உங்களுடையது என்ற போக்கிலேயே இருக்கிறீர்கள். உங்களுக்கு கீழ் இருந்த அரசர்கள் அநேகர் பாண்டவர்களின் சக்தியை உணர்ந்து அவர்கள் பக்கமாகிவிட்டனர். துரியோதனனை கட்டுப்பாட்டில் வைக்காவிட்டால் பெரும் ஆபத்து இருக்கிறது என்றான். அப்போது துரியோதனன் தந்தையிடம், நாங்கள் தோற்றுப்போவோம் என்று உங்களுக்கு பயம் எதற்கு? நாங்கள் கட்டாயம் வெல்வோம். உங்களையும் விதுரரையும் தவிர மற்ற நம் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்பதே கிருஷ்ணனின் நோக்கம். பாண்டவர்கள் உண்மையாகவே போரில் வெல்ல முடிந்தால் 5 ஊர்களை ஏன் கேட்கிறார்கள்? பீமனை பார்த்து உங்களுக்கு ஏன் பயம்? என் கதையால் ஒரே அடி அடித்து பீமனை கொல்ல முடியும். பீஷ்மர் ஒருவரே பாண்டவ படைகளை அழிக்க முடியும். அவருடன் துரோணரும் அசுவத்தாமனும் சேர்ந்து அர்ஜுனனை கொல்ல முடியாதா? கர்ணனிடம் இந்திரன் அளித்த சக்தி இருக்கிறது. பாண்டவ படையில் உண்மையான வீரர்கள் பாண்டவர்களும் திருஷ்டத்யும்னனும் சாத்யகியும் மட்டுமே. நம் தரப்பில் அத்தகைய வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் என்றான். பிறகு அவன் சஞ்சயனிடம், பாண்டவர்களின் போர் வியூகம் என்ன என்று கேட்டான். கௌரவ படைகளில் எந்தெந்த படைகளையும் வீரர்களையும் பாண்டவ தரப்பு வீரர்கள் தங்களுக்கு இணையாக ஏற்பாடு செய்து கொண்டார்கள் என்பதை சஞ்சயன் விவரமாகச் சொன்னான். அந்த விவரங்களை கேட்டு திருதராஷ்டிரன் கலக்கமடைந்து துரியோதனனிடம், மகனே, போரை பற்றிய சிந்தனையை கைவிடு. உன்னை அனைவரும் பாராட்டுவார்கள். நீ சுகமாக வாழ்வதற்கு பாதி ராஜ்யம் போதும். பாண்டவர்களுக்கு சிறிது ராஜ்யத்தை கொடு. அறியாமையால் அழிவை தேடிக்கொள்ளாதே என்றான். நான் யாருடைய பேச்சையும் கேட்க தேவையில்லை. பாண்டவர்களை வெல்வதற்கு எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை. கர்ணனும் துச்சாதனனும் இருந்தால் போதும். பாண்டவர்களை நாங்கள் 3 மட்டுமே கொல்ல முடியும். அவர்களும் நாங்களும் சேர்ந்து உயிருடன் இருக்கவே முடியாது. நான் ஊசியின் முனை அளவிற்கு கூட நிலத்தை பாண்டவர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று துரியோதனன் கூறினான். கர்ணன் துரியோதனனை ஆதரித்து, போரின் முழு பொறுப்பையும் தான் ஒருவனே ஏற்பேன் என்றும் பாண்டவர்களை தானே வெல்வேன் என்றும் கூறினான். அவனது வார்த்தைகளை கேட்கும்போது பீஷ்மருக்கு அருவருப்பாக இருந்தது. கர்ணா, உன் புத்தி தெரிந்து போய் இவ்வாறு பேசுகிறாய். அர்ஜுனனின் பராக்கிரமமும் கிருஷ்ணனின் சக்தியும் தெரிந்திருந்தும் ஏன் இப்படி வீரம் பேசுகிறாய்? இது தாழ்ந்தவனின் பண்பு அல்லவா என்றார். இந்த வார்த்தை கர்ணனுக்கு அவமானமாக இருந்தது. அவன் பீஷ்மரிடம், கிருஷ்ணன் நீங்கள் சொன்ன அளவிற்கு சிறந்தவன்தான். ஆனால் என்னை தூற்றுவதை நான் சகிக்க மாட்டேன். நான் அஸ்திர சந்நியாசம் மேற்கொள்கிறேன். நீங்கள் போர்க்களத்தில் நிற்கும் வரை அதில் அடியெடுத்து வைக்க மாட்டேன். உங்களுக்கு பிறகு என் பராக்கிரமத்தை மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்று கூறி சபையிலிருந்து சென்றுவிட்டான். பீஷ்மர் கேலியாக சிரித்துக்கொண்டு துரியோதனனிடம், தனியாக எதிரியை வெல்லக்கூடிய மகா பராக்கிரமசாலி அஸ்திர சந்நியாசம் செய்துவிட்டானே, போரின் பொறுப்பை இப்போது யார் ஏற்பார்கள்? இவன் தான் ஒருவனே எதிரிகளை வெல்வேன் என்றால் யார் நம்புவார்கள்? அது மட்டுமல்லாமல் ஜெயத்ரதன், பாக்லிகன் போன்ற மாவீரர்களுக்கு முன்னால் அப்படி வீரம் பேசுவது தவறு அல்லவா? பிராமணன் என்று சொல்லி இவன் பரசுராமரிடம் அஸ்திரங்களை பெற்று அதர்மத்தை செய்துள்ளான் என்றார். பீஷ்மர் இவ்வாறு சொன்னதற்காக துரியோதனன் அவரை குறை கூறி, தாத்தா, பாண்டவர்களும் எங்களை போன்றவர்களே, எங்களுடன் பிறந்தவர்களே. எங்களுக்கும் அஸ்திர வித்தைகளும் போர் வித்தைகளும் தெரியும். அப்படியிருக்கையில் பாண்டவர்களே வெல்வார்கள் என்று எப்படி சொன்னீர்கள்? நான் போரில் உங்கள் எவர் மீதும் சார்ந்து இருக்கப் போவதில்லை என்றான். துரியோதனனின் போர் ஆசையை பார்த்து விதுரன் அவனுக்கு ஒரு கதை சொன்னான். ஒரு வேடன் வலை விரித்ததில் 2 பறவைகள் சிக்கிக் கொண்டனவாம். ஆனால் அவை பயப்படாமல் வலையுடன் சேர்ந்து ஜோடியாக வானத்தில் பறக்கத் தொடங்கின. அவற்றை பின்தொடர்ந்து வேடன் தரையில் ஓடத் தொடங்கினான். அதை பார்த்து ஒரு முனிவர், முட்டாளே, வானத்தில் பறந்து செல்லும் பறவைகளை தரையில் பின்தொடர்ந்து ஏதாவது பயனிருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு அந்த வேடன், சுவாமி, அந்த பறவைகள் 2ம் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாத வரை எனது முயற்சி வீண்டான். ஆனால் அவை சண்டைக்கு தயாரானவுடனே அந்த பறவைகளும் அவற்றை சேர்த்திருக்கும் எனது வலையும் எனக்கு கிடைக்கும் என்றான். முடிவில் அப்படியே நடந்தது. பறவைகள் சண்டையிட்டுக் கொண்டு கீழே விழுந்தன. வேடன் 2ஐயும் பிடித்து தன் வலையை தான் எடுத்துக்கொண்டான். விதுரன் துரியோதனனுக்கு இந்த கதையைச் சொல்லி, மகனே, பங்காளிகள் சொத்திற்காக சண்டையிடுவதால் சர்வநாசம் உண்டாகும். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். நாங்கள் ஒருமுறை வேடர்களுடன் கந்தமாதன பர்வதத்திற்கு சென்றோம். அங்கே பயங்கரமான பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய தேனடை இருந்தது. அந்த தேனை குடித்தால் மூப்பும் மரணமும் இருக்காது என்றும் அவர்களுக்கு பார்வை கிடைக்கும் என்றும் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள். எங்களுடன் வந்த வேடர்கள் அந்த தேனுக்காக ஆசைப்பட்டு கொடிய பாம்புகள் திரியும் அந்த பள்ளத்தாக்கில் இறங்கி இறந்து போனார்கள். அவர்கள் தேனுக்காக ஆசைப்பட்டார்களே தவிர அதை அடைவதில் உள்ள ஆபத்தை எண்ணி பார்க்கவில்லை. நாளை ராஜ்யத்திற்காக பாண்டவர்களுடன் போர் செய்வதும் இது போன்ற முட்டாள்தனமாகவே இருக்கும் என்றான். அம்புலிமாமா மகாபாரதம் 46வது பகுதி சம்பூர்ணம்.
இப்போதைக்கு ஸ்வஸ்தி.